பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. நம்ம தவறுகளை, நம்முடைய குற்றங்களை ஒருபோதும் நியாயப்படுத்தி பேசாது. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் சொல்லுவார் ஒரு ஊமை, ஒருத்தங்க காலையில 9 மணில இருந்து 5 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, இன்னொருத்தங்க அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு வேலை பார்ப்பாங்க, இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க கடைசி 1 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. எஜமான் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு என்ன கூலி கொடுத்தாரோ அதே கூலியை இவங்களுக்கும் கொடுத்தாரு. அவங்களுக்கு கூலி குறைச்சு கொடுக்கல, அவங்களுக்கு என்ன கூலி பேசி கொடுத்தாரோ அதான் கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு எங்க பிரச்சனை ஆச்சு தெரியுமா? எனக்கு கிடைச்ச அதே கூலி 1 மணிக்கு வேலை பார்த்த இவனுக்கும் கிடைக்குது. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை, இதுதான் நமக்கும் பிரச்சனை. நமக்கு கிடைச்சதே பெருசு, நம்ம இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா, திருப்தி போயிடும், நிறைவு போயிடும். அப்ப எஜமான் சொல்லுவாங்க, ஏய், நான் இரக்கமுள்ளவரா இருக்கும்போது நீ வன்கண்ணனா இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாது. நம்ம அப்படி இருக்கிறோம்னா என்ன செய்யணும்? புடமிட ஒப்பு கொடுக்கணும். என்னில் இருக்கிற தீமையை அகற்றுங்க, நான் என் கையை நீட்டி உன்னை களிம்பு நீங்க சுத்தப்படுத்துவேன் என்று ஏசாயா 1 சொல்லுகிறார். அப்படி நான் செய்யும் போது நீ எப்படி பெயர் பெறுவ தெரியுமா? நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நம்மை தேவன் அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.